நான் நாம் தமிழர் கட்சியை தாண்டி விளையாட்டு சொல்லல, நீங்கள் என்னுடைய உயிர் உள்ளவரை நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நாம் தமிழர் கட்சியை தாண்டி மற்றொரு அரசியல் கட்சிக்கு என்னால் பயணிக்கவே முடியாது. மற்றொரு அரசியல் கட்சியினுடைய கொள்கையிலே என்னுடைய தோளில என்னுடைய தலையிலே தூக்கி சுமக்க எனக்கு முடியாது. என் தலைவன் பிரபாகரன், எங்க அண்ணன் சீமான். என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம் எல்லாம் தமிழ் தேசியம். 2009 அண்ணன் வந்து இயக்க ஆரம்பிக்கிறாரு. திராவிடர்கள் எல்லாருமே தமிழர்களை கைவிட்டாங்க. ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்ற போது இங்க இருக்க நபர்கள் வந்து அரசியல் தான் செஞ்சாங்க. என்றுமே வந்து ஆரியமும் திராவிடமும் தமிழர்களுக்கு பகை, அது என்னைக்கும் தமிழர்களுக்கு நன்மை செய்யாதுன்ற ஒரு முழக்கத்தோட அண்ணன் வந்து அந்த இயக்கத்தை கட்டமைக்கிறாரு. அண்ணன் பின்னாடி ஒரு சாதாரண கல்லூரி மாணவனாக அண்ணன் பின்னாடி தொடர்ந்தேன். இன்ன வரையும் தொடர்ந்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட அண்ணன் எனக்கு அறிமுகமாக 2007 பாத்துங்க. எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கல்குவாரி அப்படிங்கிற விஷயத்துல இல்ல, இந்த கல்குவாரியை வந்து தடுக்கணும், சட்டவிரோதமா இருக்கப்பட்ட கல்குவாரிகளை வந்து முடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நத்தம் சிவசங்கரன் அவர்களுக்கு எங்க ஆரம்பிக்குது? கல்குவாரிகள் இருக்கக்கூடிய இடங்களை போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடல் மாதிரி பெரிய பெரிய பள்ளங்களா இருந்துச்சு. அந்த மாதிரி கல்குவாரிகள்னாலதான்ப்பா இங்க தண்ணி இல்லாம போச்சு. இருக்கிற நிலத்தடி நீர் அந்த கல்குவாரிக்கு போயிருச்சுப்பா. அதாவது கல்குவாரி பெரிய பெரிய பள்ளங்கள். உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா, அப்படி கல்குவாரியினுடைய கரையில நின்று எட்டி பார்த்தோம்னா ஒரு 14 வீலு டாரஸ் லாரி பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பெட்டி சைஸ்ல தெரியும். இந்த டிப்பர் லாரின்னு சொல்றது ஒரு தீப்பெட்டி சைஸ் தெரியும். அவ்வளவு பெரிய ஹிட்டாச்சியை பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீப்பெட்டி சைஸ்லாம் தெரியும். அவ்வளவு பெரிய கல்குவாரிகளா இருக்கு. சிறு வயது சிவசங்கரன் எப்படி படிக்கிறவரா? சிறு வயது சிவசங்கரன் எப்படின்னா, பேசிக்கான ஒரு அனாதை. அதுதான் உண்மை. சிறு வயதுல இருந்தே நான் ஒரு அம்பேத்கர் விடுதியில தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானேன். அப்படி சிறு வயதுல அப்படி அம்பேத்கர் விடுதியில தங்கி தான் கஷ்டப்பட்டு படிச்சு வந்தேன். ஏன் நத்தம் சிவசங்கரன் நாம் தமிழ் கட்சியை தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற ஏற்கனவே நான் கேள்வி கேட்டேன். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் மற்ற கட்சிகளை தேர்ந்தெடுக்கவில்லை? இளைஞர் நத்தம் சிவசங்கரனுக்கும் அப்பா நத்தம் சிவசங்கரனுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப கஷ்டம்யா. நம்ம வந்து இந்த மூக்குநாங்கர் இல்லாத மாடு மாதிரி தெரிஞ்சோம். நம்மளுக்கு மூக்குநாங்கர் இந்த கால் கட்டு போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சிக்கலான ஒரு நான் நிறைய வந்து மனதளவுல நிறைய புண்படுத்தப்பட்டு, நிறைய புறக்கணிக்கப்பட்டு, நிறைய துன்பமான சூழ்நிலையில தான் இருக்கு. திட்டமிட்டு வேணுக்குனே புறக்கணிச்சு இந்த வளர்ச்சி பிடிக்காம, அதாவது இவன் யூடியூப்ல பேசுறான், டிவிகள்ல போய் பேசுறான், வளர்ந்து வர்றான் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய என்னை புறக்கணிக்க தான் செய்யறாங்க. இன்னும் நீங்க என்னை இத்தனை யூடியூப்ல பாக்குறீங்க, ஏதாவது ஒரு மேடையில என்னை பாத்துறீங்களா? உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ராவணன் ஊடகத்தின் வணக்கங்கள். இப்ப நீங்க பார்க்க போற காணொலி நத்தம் சிவசங்கரன் அவர்களை ராவணன் ஊடகம் சார்பா நாங்க எடுத்த ஒரு சிறப்பு காணொலி. இதுல அரசியல் மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்களை வந்து நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நம்மளோட பகிர்ந்திருப்பாரு. உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த காணொலியை நீங்க கண்டிப்பா பகிரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பல்வேறு காணொலிகள் ராவணன் ஊடகத்துல வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இணைப்பு பொத்தான், அதாவது ஜாயின் பட்டன் யூஸ் பண்ணி எங்க சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எங்களோட விற்பனை பிரிவான தமிழ் தேசிய அங்காடி படச்சட்டங்கள், கைப்பசி உரைகள், இந்த புத்தகங்கள் போன்றவற்றை வந்து விற்பனைக்கு வச்சிருக்கோம் நாங்க. உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல நீங்க கீழே இருக்க என்ன தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நமது தமிழ் தேசிய அங்காடியில் தமிழ் தேசிய வடிவமைப்புகள் கொண்ட படச்சட்டங்கள், கைபேசி உரைகள் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் பரிந்துரைத்த புத்தகங்கள் மற்றும் பல பொருட்களை வாங்க 7871003935 என்ற எண்ணை பகிரியில் தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு தமிழ்நாட்டு தயாரிப்பு. என்ன இருந்தாலும் உங்களை வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து சிவசங்கரனே கூப்பிட்டுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நாம் தமிழ் கட்சியில பயணிக்கும் போது உலக தமிழ் சொந்தங்களே உங்களை வந்து நத்தம் சிவசங்கரன், சிவசங்கரங்கிற பேர் கூட மறந்து அந்த நத்தத்தை கூப்பிடுங்கய்யா அப்படிங்கிற ஒரு வழக்கு கூட ஆரம்பிக்குது. ஸோ இந்த நத்தம் சிவசங்கரன் எங்க ஆரம்பிக்கிறாரு? அவர் இல்ல, எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. எனக்கு என்னன்னா, நத்தத்துல வந்து நத்தம் மாரியம்மன் அப்படிங்கறதான் உலக புகழ் பெற்றது. நான் வந்து உண்மையிலேயே நான் ஒரு காலத்துல வந்து ஐயா நத்தம் விஸ்வநாதன் அவங்களுடைய பேரவே சொல்லியிருக்கேன். நத்தம் அப்படின்னாக்க நத்தம் மாரியம்மன் தான் இருக்கணும், அதை இன்னொருத்தவங்க அடைமொழியா போட்டு அதை இது பண்ணக்கூடாது, நம்ம படிச்ச பட்டத்தை தான் நம்ம பேருக்கு முன்னாடி போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்து உடைய நபர் நான். அந்த மாதிரி தான் இருந்தேன். இடையில வந்து இது நானா போயிட்டு இப்படி நத்தம் சிவசங்கரன் வைக்கணும் அப்படின்னா சொன்னதில்ல. ஒரு சில இடங்கள்ல பேசும்போது அந்த அடையாளத்துக்காக சொல்லுவாங்களே, எந்த ஊருக்காரன் அப்படின்ற மாதிரி, அப்படி அவங்க சொல்லும் போது அதுவே பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பிட்டு அதை நானுமே வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. அது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை நான் விட்டுட்டேன். அப்படியே இருந்துச்சு. வந்து பேராசிரியர், முனைவர்,
அப்படியெல்லாம் இருக்கிறது. அது அது உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு இறைவன் கொடுத்த வரம் தான் நான் படித்த முனைவர் பட்டம். ஏன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில். ஸோ அந்த முனைவர் பட்டமே நம்மளுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தேன். அதற்கு பிறகு அந்த நம்ம படித்த படிப்பெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஊர் பேர் நம்மளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதே ஒரு பெரிய பெருமையாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அந்த நத்தம் சிவசங்கரன் வச்சது. அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த முனைவர் பேராசிரியர் மற்றதெல்லாம் போய் நத்தம் சிவசங்கரன் இருக்கு. ஆமாம், அதாவது அது மட்டும் இல்லாமல் சக போட்டியாளரினுடைய அடையாளமாகவும் அதே இருக்கிறதுனால சரி ரைட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ நீங்க ஒரு வந்து பேராசிரியர், நீங்க நிறைய இடங்கள்ல வந்து படிச்சிருக்கீங்க, முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க. எந்த இடத்துல நீங்க அரசியலுக்கு வரும்போது எல்லாமே மிகப்பெரிய கட்சிகள் வந்து கோல வச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம்னே வச்சுக்கலாம். நாம் தமிழ் கட்சி உருவாகும் போதே மிகப்பெரிய கட்சிகள் கோல வச்சுக்கிட்டு இருந்த காலம். திமுக, காங்கிரஸ், பாஜக விட்டுருங்க, அதிமுக, வைகோ அவர்களுடைய மதிமுக கட்சி, அப்புறம் பாமக கட்சி, இத்தனை கட்சிகளும் கோல வச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல ஏன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கிறார்? இல்ல இதுல தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல சகோதரர். அதாவது கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கான், யதார்த்தமா கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்க நபர்கள் ஒரு பேருந்து நிலையத்துல பேருந்துக்காக காத்திருக்கிற அதிகபட்ச நேரமா காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. கோவை பேருந்து நிலையத்துல காந்திபுரம்ன்ற பேருந்து நிலையம், அதுக்கு பக்கத்துல ஒரு படிப்பகம் இருக்கு, லைப்ரரி. சரி அங்கே போய் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அது பெரியார் திராவிட கழகத்தினுடைய படிப்பகம். அண்ணன் கு ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணியண்ணன் அவங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் பிரிஞ்சாங்க. அது அண்ணன் கூரா அவங்களுடைய அலுவலகம், கு ராமகிருஷ்ணன் அண்ணனோட அலுவலகம். அப்ப யதார்த்தமா நான் சொல்வது 2005 காலகட்டங்களா இருக்கும். அப்ப யதார்த்தமா அங்க போய் புத்தகம் வாசிக்க போனதான். கடைசியில் அவங்களுடைய பேச்சுக்களை ஈர்க்கப்பட்டு அவங்களுடைய இயக்கத்துல உறுப்பினர்லாம் ஆகல, ஆனால் அவங்களோட பயணிக்கிறோம், போறது வர்றது அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்படி போறோம். அப்படி போகும்போது அண்ணன் சீமான் வந்து அங்கே அறிமுகமாகிறாரு. அண்ணன் சீமான் வந்து அறிமுகமானதற்கு பிறகு அவருடைய பேச்சு பிடிச்சி போய் அவர் பின்னாடி, அதாவது உண்மையிலேயே நான் இப்ப கண்ணை மூடி நம்ம எப்ப நாம் தமிழர்ல உள்ள சீமானனோட எப்ப உள்ள வந்தோம் அப்படியெல்லாம் யோசிக்கும் போது ஒரு நினைவு கூட அப்படி இல்லை. விதி அது காலமே கொண்டாந்து இணைச்சிருச்சு. காலத்தின் கட்டாயம், காலத்தின் சூழ்நிலை காரணமாக தான் நம்ம இணைஞ்சமே தவிர இதுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த தேதியில இந்த நாட்கள் இணைஞ்சா இல்லை. 2007 நான் முதல்ல அண்ணனை பார்க்குறேன். அதுக்கு பிறகு அண்ணனை அதாவது அந்த இயக்கங்கள்ல அண்ணன் வந்து மேடை பேச்சாளராக, சிறப்பு பேச்சாளராக வருவார். அந்த மாதிரி காலகட்டங்கள் அண்ணனை பார்த்து அறிமுகமானது. அதற்கு பிறகு அண்ணனுடைய பேச்சு பிடிச்சி போய் அப்படியே தொடர்ச்சி அண்ணனோட பயணிக்கிற 2009 அண்ணன் வந்து இயக்க ஆரம்பிக்கிறாரு. திராவிடர்கள் எல்லாருமே தமிழர்களை கைவிட்டாங்க, ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்ற போது இங்க இருக்க நபர்கள் வந்து அரசியல் தான் செஞ்சாங்க, என்றுமே வந்து ஆரியமும் திராவிடமும் தமிழர்களுக்கு பகை, அது என்னைக்கும் தமிழர்களுக்கு நன்மை செய்யாதுன்ற ஒரு முழக்கத்தோடு அண்ணன் வந்து அந்த இயக்கத்தை கட்டமைக்கிறாரு. அண்ணன் பின்னாடி ஒரு சாதாரண கல்லூரி மாணவனாக அண்ணன் பின்னாடி தொடர்ந்தேன். இன்ன வரையும் தொடர்ந்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட அண்ணன் எனக்கு அறிமுகமாய் 2007 பாத்துங்க, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் பின்னாடி அப்படியே பயணிச்சுட்டே இருக்கேன். நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இன்னும் உயிருள்ள வரை அண்ணனோட பயணிக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய பிரச்சனைகளை தாண்டி நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே எனக்கு தெரிஞ்சதுதான். இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட முகங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. அன்னை வெற்றிக்குமாரனை வருவாப்ல, அப்புறம் காளியம்மாக்கா இருக்காங்க, இந்த மாதிரி. அப்புறம் சிறிய வயதுல பாத்தீங்கன்னா அனிஸ் பாத்திமா அவர்கள், இந்த மாதிரி முகத்துக்கு வரும்போது நத்தம் சிவசங்கரன் அவர்களும் அந்த முகங்கள்ல ஒரு முகமா இருக்காரு. அதையும் தாண்டி நத்தம் சிவசங்கரன் அவர்கள்னா கல்குவாரி அப்படிங்கிற ஒரு முகம் இருக்கு. அப்ப கல்குவாரி எதிர்த்து போராடுறவர், சேஸ் பண்ணி பிடிக்கிறவர் அப்படிங்கிற ஒரு முகம் இருக்கு. எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கல்குவாரி அப்படிங்கிற விஷயத்துல இல்ல, இந்த கல்குவாரியை வந்து தடுக்கணும், சட்டவிரோதமா இருக்கப்பட்ட கல்குவாரிகளை வந்து முடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நத்தம் சிவசங்கரன் அவர்களுக்கு எங்க ஆரம்பிக்குது? அதாவது எல்லாரும் நினைக்கிறாங்க ஏதோ கல்குவாரியை சிவசங்கரன் திட்டமிட்டு போய் ஆரம்பிக்கிறாரு, ஒவ்வொரு கல்குவாரியா போய் மிரட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதாவது முதல்ல எடுத்த உடனே இந்த நத்தம் பக்கத்துல ஆவிச்சிப்பட்டின்னு என்னுடைய சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல எனக்கு நிறைய மாமரம், தென்னை மரம், அந்த மாதிரி நிறைய தென்னை மரங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலமா ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல நம்மளுக்கு வந்து ஒரு விவசாயம் முழுக்க போயிடுச்சு. அதாவது ஒண்ணும் இல்லாம போச்சு. ஏன்டா விவசாயம் இல்லாம போச்சுன்னா, நிலத்தடி நீர் இல்லை, மழை இல்லை சரியான அளவு. அதாவது மழை அதிகமாக இருந்து அந்த மழையின் காரணமாக விவசாயம் செய்வது காலம் போக நிலத்தடி நீரை பயன்படுத்தி, அதாவது அதுக்கப்புறம் கம்மாயி பாசனம் மூலமாக சில விவசாயங்கள் அடைஞ்சு, அதற்கப்புறம் வந்து கிணற்று பாசனம் தான் முழுக்க. அப்ப இந்த கிணற்று பாசனம், ஆழ்துளை கிணறு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம வறண்டு போச்சு. அப்போ நான் வந்து கல்லூரியில இருந்து வந்து இங்க நத்தத்துல அரசியல் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தோட்டங்கள்லையும் இப்படி விவசாயம் பூராமே கருகி போச்சுன்ட்டு நம்ம ஏரியா பூராமே ஒரு ஒரு சும்மா ஒரு சுத்தி பார்க்கறதுக்காக போறோம். ஒவ்வொரு ஊரா கிராமங்கள்ல போய் கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க வாகனங்கள்ல ப்ரொஜெக்டர் வச்சு திரைப்படம் மாதிரி கொண்டு போய் மக்கள் மத்தியில ஒரு காணொலி காட்சி மாதிரி போட்டு சீமானந்தன் பேசின காணொலிகளை எல்லாம் போட்டு கட்சியை வளர்த்துக்கிட்டு இருந்தோம்.
அந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லா ஊர்லேயுமே இதே மாதிரி தான். இந்த தென்னை மரம்னா கொண்டைக்கட்டு விட்டு போச்சுமா, அதாவது தென்னை மட்டைகள் கூட இருக்கிற அளவு கூட அதில் சத்து இல்லாமல் மட்டைகள்லாம் கொட்டி போய் மரம் மொட்டையாகி போச்சு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னடான்னு போய் பார்க்கையில தான் ஒரு புள்ளி விவரம் தேடி பார்க்கையில விவசாய அலுவலகங்கள்ட்ட கேட்கல, தம்பி நிலத்தடி நீர் இல்லாமல் போச்சு, மழையும் இல்லாமல் போச்சு, மழை இல்லாட்டி இருக்கிற நிலத்தடி நீரை வச்சு காப்பாற்றலாம் மரங்களேனா இந்த கல்குவாரிகள் இருக்கக்கூடிய இடங்களை போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடல் மாதிரி பெரிய பெரிய பள்ளங்களாக இருந்துச்சு. அந்த மாதிரி கல்குவாரிகள்னால தான்ப்பா இங்கே தண்ணி இல்லாமல் போச்சு, இருக்கிற நிலத்தடி நீர் ஒரு அந்த கல்குவாரிக்கு போயிருச்சுப்பா. அதாவது கல்குவாரி பெரிய பெரிய பள்ளங்கள். உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா அப்படி கல்குவாரியினுடைய கரையில் நின்று எட்டி பார்த்தோம்னா ஒரு 14 வீலு டாரஸ் லாரி பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பெட்டி சைஸில் தெரியும். இந்த டிப்பர் லாரின்னு சொல்றது ஒரு தீப்பெட்டி சைஸ் தெரியும். அவ்வளோ பெரிய ஹிட்டாச்சியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீப்பெட்டி சைஸில் தான் தெரியும். அவ்வளோ பெரிய கல்குவாரிகளாக இருந்துச்சு. சரின்ட்டு அந்த கல்குவாரிகள் பார்த்தாக்க கடல் மாதிரி தண்ணி கிடக்கு. அப்போ நம்ம யோசித்தோம், இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கிணறுகளும் ஒரு 60 அடிக்கு 70 அடிக்கு மேலே கிணறு தோண்ட முடியாது. ஆனால் 1000 அடி வரைக்கும் போர் போட முடியும். அந்த 1000 அடியில் போகிற ஆழ்துளை கிணத்துல கூட தண்ணி இல்லாமல் போச்சுன்னா அதற்கு காரணம் இந்த கல்குவாரி அதுதான் அப்படின்றத உணர்றேன். கல்குவாரினா வெறுமன கருங்கல் அதை உடைச்சு ஜல்லிக்கல் கொண்டு போய் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துறது, காங்கிரீட் போடுறதுக்கு பயன்படுத்துறது, சாலைகள் போடுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த கல் இருக்குமே அது மட்டும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற கற்கள். இந்த நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் வெள்ளை நிற கற்கள் அதிகமாக இருக்கும். அந்த வெள்ளை நிற கற்கள் வந்து எதுக்குன்னா முகப்பூச்சி பவுடர்களுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. சோப்பு பவுடர், வாஷிங் சோப்பு, இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியதெல்லாம் அதை பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்குவாரிகள் தான் இந்த விவசாயம் அழிஞ்சு போனது காரணம். நம்ம விவசாயம் நம்ம தோட்டமும் போனது காரணம் இந்த கல்குவாரிகள் தெரிய வருது. ஆரம்பிக்கப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா என் தோட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். என் தோட்டம் கருகி இருக்கு. என் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தோட்டங்கள்லாம் விவசாயம் இல்லாமல் போனது காரணம் இந்த கல்குவாரியில் இருக்கக்கூடிய அந்த அகண்ட நீல அகலமான பள்ளங்கள் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இது கல்குவாரி போராட்டங்கள் 2012 கடைசி 2012 13 2012 கடைசின்னு சொல்லலாம். அந்த காலகட்டங்கள் தான். அதாவது கோவையில் படிச்சுக்கிட்டு கல்லூரியில் வேலையை பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் இந்த கட்சிகள்லாம் அங்கே களமாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கையில் 2011 தேர்தலில் டம்மி கேண்டிடேட் நிப்பாட்டி பேசும்போது அங்கே ஒரு நபர் யதார்த்தமாக நம்ம கட்சிகளே பேசும்போது நீங்களாம் மதுரைக்காரங்க மதுரையில் போய் தேர்தல் இல்லைங்கடான்னு விளையாட்டு குறிப்பு வார்த்தை பேசினார். அப்போ தான் நான் உணர்ந்தேன், நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் கூட நத்தம் சிவசங்கரன் என்பவருக்கு சொந்த ஊர் நத்தம் தான். அப்போ நம்ம ஊர் நம்மளுடைய நிலம் தரிசா கிடக்கு. என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் நான் என் கட்சியை வளர்க்குறேன்னா அப்போ கிளம்பி வந்து கட்சியை ஆரம்பிக்கிறோம். அப்படி அவர் நம்ம கட்சிக்குள்ள இருக்கவனே ஒருத்தர் விளையாட்டுக்கு பேசினனுடைய விளைவு தான் என் ஊரில் வந்து கட்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சது. இல்லாட்டி நான் கோயம்புத்தூர்ல தான் இருந்திருப்பேன். பார்க்க ஆரம்பிச்சது அது அப்படியே தொடர்ச்சியாக இந்த கல்குவாரின்னு எடுத்த உடனே பொதுவாக நம்ம மக்களுக்கு ஒரு 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 வகையான அடையாளப்படுத்துதல் இருக்கும். இப்போ டிராஃபிக் ராமசாமி ஐயா பல்வேறு விடயங்களுக்காக பொதுநல வழக்கு தொடர்ந்தார், பல்வேறு விடயங்களுக்காக போராடினார். ஆனால் அவரை எந்த அளவில் மக்கள் சுருக்கி இருந்தாங்கன்னா அவர் வந்து இந்த பேனர்லாம் எந்த இடத்துல எல்லாம் சட்டத்துக்கு புறம்பா அரசு அனுமதி பெறாமல் பதாகையில் வைக்கிறாங்களோ அந்த பதாகையில புறம் கிழிக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கு நீதி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சதுனால ஐயா வந்து முழுக்க பேனர் கிழிக்கிற வேலையாக வச்சுட்டாங்க. அது மாதிரி நம்ம இங்கே வந்து பல்வேறு விடயங்களுக்காக நத்தம் சட்டமன்றத்திலையும் சரி, திண்டுக்கல் மாவட்டத்திலையும் சரி, திண்டுக்கல் மண்டல செயலாளராக இருக்கும் போதும் சரி, அனைத்து வகையான பிரச்சனைகளுக்காக போராடிருக்கோம். ஆனாலும் நாம வந்து இந்த கல்குவாரியில் தனித்துவமாக தெரிஞ்சிட்டோம். அதவே வந்து இப்போ நம்மளுக்கு பேரு ஆகி போச்சு. இப்போ எந்த ஊர்லயா தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒருத்தவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக கல்குவாரிக்கு போராட்டம் பண்ண போறாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு சில ஆலோசனை கேட்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா நம்மளுக்கு அதில் அனுபவம் அதிகமாகி போச்சு. சட்டப்படி என்ன செய்யலாம், சட்டத்துக்கு புறம்பா எப்படிலாம் அதை போராடி நிப்பாட்டலாம், ஆட்சியர்கள்ட்ட எப்படி மனு கொடுக்கலாம், ஆர்ப்பாட்டம் போராட்டம் எப்படி பண்ணலாம், இப்படின்ற வரைக்கும் நம்மளுக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக கல்குவாரி போராட்டத்திலேயே பெரிய அனுபவம் ஆகி போச்சு. இது வரைக்கும் 9 குவாரி மூடிருங்க. நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் 9 குவாரி மூடி இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 குவாரிக்கு பக்கமாக மூட வேண்டியது இருக்கு. அனைத்துமே சட்டத்துக்கு புறம்பான குவாரி. நான் மூடுறதுக்கு நம்மளுக்கு அந்த கல்குவாரிகளை இழுத்து மூடுவதற்கு நம்மளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது சட்டத்துக்கு புறம்பானதுங்கவும் தான். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுனாச்சும் அதை இழுத்த மூட முடிஞ்சு. அரசு அதிகாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் குவாரிகளை நடத்துவதே. அரசு அதிகாரிகள் காசுக்காகவும் பணத்துக்காகவும் என் கனிம வளத்தை பூரா வெட்டி விற்கிறதுக்கு துணை போறாங்க. அவ்வளோ. இது அனைத்து இந்த கனிம வளங்கள் அனைத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்கன்றதான் இருக்கிற கொடுமையில் கொடுமை. அந்த வெள்ளை நேர கற்கள் சொன்னேன், அவை அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ கல்குவாரியை பற்றி இவ்வளோ சிந்திக்கிறாரு. கல்குவாரிகளை வந்து மூடுறதுக்கான ஒரு ஐக்கானாக வந்து இருக்காரு சிவசங்கரன் அவர்கள். இப்போ அவர் வந்து முனைவர் அளவுக்கு வந்து படிச்சிருக்காரு. இன்னும் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சுக்கிட்டும் இருக்கீங்க. சிறு வயது சிவசங்கரன் எப்படி படிக்கிறவரா? சிறு வயது சிவசங்கரன் எப்படின்னா பேசிக்காக நான் ஒரு அனாதை, அதுதான் உண்மை. சிறு வயதுலேருந்தே நான் ஒரு அம்பேத்கர் விடுதியில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானேன். அப்படி சிறு வயதில் அப்படி அம்பேத்கர் விடுதியில் தங்கி தான் கஷ்டப்பட்டு படிச்சு வந்தேன். 5 ரூபாய்க்கு முத கரிமூட்டம் போடுற வேலைக்கு போனேன். 5 ரூபா என்னுடைய ஊதியம். 5 ரூபாய்க்கு கரிமூட்டம் போடுற வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சு ஒரு அம்பேத்கர் விடுதியில், அரசு விடுதியில் இலவசமாக இருக்கக்கூடியது
அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வளர்றதே ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து ஒரு திரைப்படமாக எடுக்கலாம், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கறிமூட்டை போடுற வேலைக்கு போய், அதற்கு பிறகு ஒரு காய்கறி கடைக்கு வேலைக்கு போய், அதுக்கப்புறம் ஒரு மிச்சர் முறுக்கு இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு அந்த குடோனுக்கு போய் வேலைக்கு போய், அதுக்கு பிறகு அதான் படிப்படி 5 ரூபா சம்பளம், அதுக்கப்புறம் வந்து கறிமூட்டம் போடுறதுல 5 ரூபா சம்பளம், அதுக்கப்புறம் ஒரு 20 ரூபா சம்பளத்துக்கு வந்து ஒரு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு மிச்சர் குடோனுக்கு வேலைக்கு போகிறேன். அதற்கு பிறகு 50 ரூபா, அதெல்லாம் ஒரு 3 மாதம் காலகட்டங்களுக்குள்ளே நடக்குதுன்னு வச்சுங்க. அதற்கு பிறகு வந்து ஒரு 60 ரூபா சம்பளத்துக்கு ஒரு சந்தைக்கு வேலைக்கு போகிறேன், காய்கறிகள் விற்பதற்கு, வெங்காய கடைக்கு விற்பனைக்கு போகிறேன். நான் வேட்பாளராக இருக்கும்போதே வெங்காயம் விற்ற வேட்பாளர்லாம் யூடியூப்ல எல்லாம் போட்டுருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நான் எப்படி கடந்து வந்த பாதையை சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய இடத்தை அடைந்த நபர்களை பூரா போய் பாருங்களேன், அவர்களுக்கு பின்புலத்தில் அவ்வளவு எளிமையாக கடந்து வந்திருக்க முடியாது. அந்த மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு அடியில் எந்த பெரிய செடிகளும் முளைக்காது. இந்த மரத்தினுடைய கன்று கூட, அந்த மரத்தினுடைய அடுத்த பப்பாளி செடி கூட இந்த பப்பாளி மரத்துக்கு அடியில் முளைக்காது. எந்த மரத்தினுடைய நிழலிலும் அதனுடைய வாரிசுகள் இன்னொரு மரக்கன்று முளைக்காது. அது மாதிரி தான் நம்ம தனித்துவமாக இருந்தான். இறைவனுடைய அருளால் இந்த இடத்துக்கு வந்தோம், அவ்வளோதான். பல்வேறு நபர்களுடைய உதவியோட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அரசு பள்ளியில் தான் படித்தேன், அரசு விடுதியில் தான் இலவசமாக தங்கி படித்தேன். நானாக என்னுடைய கஷ்டப்பட்டு வந்து உறவினர்கள் சிறு சிறு உதவிகளை, என்னுடைய அத்தை, என்னுடைய பெரியம்மா, இவங்கெல்லாம் வந்து சிறு சிறு உதவிகள் எல்லாம் செஞ்சாங்க. அதற்கு பிறகு நான் இந்த நிலைமைக்கு அப்புறம் கோவை போனால் தான் என்னுடைய மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய திருப்பு முனையாக எனக்கு அமைஞ்சது. கோவையில் நான் கல்லூரியில் போய் படித்தேன். அங்கேயும் கூட பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு தான் படித்தேன், பகுதி நேர வேலைகள் பார்த்துட்டு படித்தேன். அப்புறம் தொடர்ச்சியாக அதுவே பழகிருச்சு. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு, அதாவது ஒரு பங்களா நாய்க்கும் ஒரு தெரு நாய்க்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பங்களா நாய்க்கு தன்னுடைய அன்றாட உணவை கூட தேடிக்கிற முடியாது. அது சோறு போட்டால் சாப்பிடும், பெட்டில் படுத்துங்க, ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதே ஒரு தெரு நாய்ங்கிறது, இப்போ பங்களா நாய் கூட ரோட்டில் விடுங்க, ரோட்டை கடக்க தெரியாது, ரோட்டை கிராஸ் பண்ண தெரியாது. ஆனால் இதே ஒரு தெருநாய்க்கு ரோட்டை எப்படி கிராஸ் பண்ண தெரியும், தனக்கான உணவை எப்படி தேடிக்கிறது தெரியும், தன்னுடைய எதிர்கால சந்ததியினரை எப்படி, எந்த இடத்துல மழை காலத்தில் எந்த இடத்துல குட்டி போட்டால் பராமரிக்க முடியும், வெயில் காலத்தில் குட்டி போட்டால் எந்த இடத்துல பராமரிக்க முடியும், இப்படி எல்லாமே அந்த தெருநாய்க்கு தெரியும். அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தெருவில் இருந்து கஷ்டப்பட்டு வந்ததனுடைய விளைவு தான் இவ்வளோ வந்தோம். அதுதான் நம்மளுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட. நாம் வந்து தமிழ் தேசிய அரசியலில் பயணிக்க மிக எளிமையாக இருந்தது. ஒருவேளை எனக்கான பெற்றோர்கள் உயிரோடு இருந்திருந்து, என் பெற்றோர்கள் என்னை வழிகாட்டி இந்த அரசியலுக்கு போகக்கூடாது அப்படிலாம் கண்டிச்சிருந்தாக்க எனக்கு இந்த அரசியலுக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் போயிருக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா திமுகன்ற கட்சி, உங்களுக்கு தெரியும், திராவிட முற்போக்கு கழகத்தில் தேர்தலில் கிட்டத்தட்ட 3-4 தடவை தேர்தலில் போட்டியிட்ட நபர் என்னுடைய தந்தையார். அப்படி திமுகவில் ஒரு பெரிய புள்ளியாக பேசப்பட, நத்தம் சுற்றுவட்டாரத்தில் பேசக்கூடிய அளவில் ஒரு பெரிய நபராக இருந்த நபர் என்னுடைய தந்தையார். அவரெல்லாம் இருந்திருந்தா கண்டிப்பாக என்னை வந்து நாம் தமிழர் விட்டுருக்க மாட்டார். அப்படிதான் கஷ்டப்பட்டதுனால வந்து, அதனால பெற்றோர்கள் தவறிட்டதுனால தான் நான் அந்த அடுத்தடுத்த சூழ்நிலைக்கு போக முடிஞ்சு, சுதந்திரமாகவும் நான் வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டாலும் கூட பெரிய இடத்துக்கு வந்து சேர்ந்த முடிஞ்சு. இன்றளவும் கூட நான் படித்த அரசு பள்ளிகளுக்கு என்னால் முடிந்த நன்மைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அது அந்த ஓரியன்டாக நான் ஒரு கேள்வி வச்சிருந்தேன். ஏன் நத்தம் சிவசங்கரன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற ஏற்கனவே நான் கேள்வி கேட்டேன். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் மற்ற கட்சிகளை தேர்ந்தெடுக்கவில்லை? இல்லை, நீங்க அதாவது நான் முதல்ல சொன்னேன், நான் தேர்ந்தெடுக்கவில்லை அந்த கட்சியை. என்னை இந்த விதி, இந்த இயற்கை இருக்கு தெரியுமா, அந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் அதிகப்படியான ஆற்றல், சக்தி அதிகம். அதுதான் என்னை கொண்டு வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் சீமானன் பேத்திகான்னு சொல்லக்கூடிய பெரியார் திராவிட கழகத்தில் நான் அறிமுகமானதும் சரி, அதில் சீமானன் மூலமாக அறிமுகம் கிடைத்ததும் சரி, அதற்கு பிறகு நாம் தமிழரில் ஆரம்பிக்கப்பட்டதும் சரி, அதில் நான் பயணிக்க ஆரம்பித்ததும் சரி, இது எல்லாமே இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி, அவ்வளோதானே தவிர எனக்கு திட்டமிடலாம் ஒன்றும் கிடையாது. அதற்கு பிறகு இப்பவும் கூட நான் சொல்கிறேன், எனக்கு பல்வேறு வகையான மன கஷ்டங்கள் இருக்குது. ஒருவேளை இந்த நாம் தமிழரை தாண்டி என்னால் வேற எந்த ஒரு கட்சியும் சிந்திக்கவே முடியாது. நான் இப்போ சொல்லலை, விளையாட்டு சொல்லலை, இதை உண்மையிலேயே இதை வந்து நீங்கள் வந்து முழுமையாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் நாம் தமிழர் கட்சியை தாண்டி, விளையாட்டு சொல்லலை, நீங்கள் என்னுடைய உயிர் உள்ளவரை நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நாம் தமிழர் கட்சியை தாண்டி மற்றொரு அரசியல் கட்சிக்கு என்னால் பயணிக்கவே முடியாது. மற்றொரு அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளை என்னுடைய தோளில, என்னுடைய தலையிலே தூக்கி சுமக்க எனக்கு முடியாது. என் தலைவன் பிரபாகரன், எங்கள் அண்ணன் சீமான், என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம் எல்லாம் தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியத்தை கடந்து எனக்கு ஒரு அரசியலே தேவையில்லை. என் இனத்திற்கான அரசியல், என்னால் இந்த அரசியலில் சாதிக்க முடியுமா என்னன்னு தெரியல, இறைவன் அருளால் சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நேரத்தில் நான் மற்றொரு கட்சிக்கு போய் நான் பிழைப்புவாத அரசியல்வாதியாக மாற விரும்பவில்லை. என் வரலாறை என் மகனோ, என் பேரனோ, என் கொள்ளு பேரனோ படிச்சாக்க எனக்கு போதும். என் வரலாறை உலகம் படிக்க தேவையில்லை. எங்க அப்பே ஒருத்தன் வாழ்ந்தாண்டா, எங்க தாத்தே ஒருத்தன் வாழ்ந்தாண்டா, எங்க பாட்டே ஒருத்தன் வாழ்ந்தாண்டா, தமிழ் தேசியத்துல தான் இருந்தா, தமிழ் தேசியத்துக்காக வாழ்ந்தாண்டா, தமிழ் தேசியத்துக்காக செத்தாண்டான்னு இருக்கலாம். நான் கூறுவது வெறுமன பேச்சல்ல. என்னை பெற்ற என் தாய் தந்தையின் மீது ஆணையாக, நான் பெற்ற என் பிள்ளைகளின் மீது ஆணையாக, தமிழ் தேசியத்தை தாண்டி என்றும் நழுவி செல்ல மாட்டேன். இதை இந்த பொங்கல் நாள்ல ஏன் இதை நான் சொல்வது, என்னை பெற்ற தாய் தந்தை மீது ஆணையாக, நான் பெற்ற பிள்ளைகளின் மீது ஆணையான்னு சொல்றேன்னா, நான் அந்த அளவிற்கு இந்த தமிழ் தேசியத்தையும் என் தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரனையும் நேசிக்கிறேன், அண்ணன் சீமானையும் நேசிக்கிறேன். அது கேள்வி என்ன அப்படின்னா,
ஒரு குரூஷியலான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். நீங்க பதிலளிக்க விரும்புற அப்படின்னா பதிலளிக்க வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதை நம்ம பிரச்சனைகளை பார்க்க தேவையில்லை. ஏன்னா வளர்ந்து வர கட்சியில எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தாலும் சிவசங்கரன் அவர்களுக்கு ஒரு சில நெருடல்கள் நாம் தமிழர் கட்சியில் இருப்பதாக சமூக வலைத்தளங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து பரவி வருவது அது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. நிறைய இடங்கள்ல அது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ என்னோட ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிவசங்கர் நான் ஒரு வாட்டி உங்களை கேட்கும்போது, பழைய நேர்காணலில் நான் நேர்காணலில் கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, என்ன சீமானன் நம்புறாரு, அது எனக்கு போதும், அவரோட நம்பிக்கை மட்டும் எனக்கு போதும் அப்படி சொன்னீங்க. நான் இந்த நேர்காணலில் அந்த கேள்வி கேட்கிறேன், சீமானோட நம்பிக்கை மட்டும் சிவசங்கரனுக்கு போதுமா நாம் தமிழர் கட்சியில் செயல்பட்டு? பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுக்க, நீங்கள் பணி செய்யக்கூடிய இடம் அது வந்து அரசியல் ரீதியாக இருக்கட்டும், இது வந்து ஒரு வகையான பணி தான். இது அந்த நீங்கள் பணி செய்யக்கூடிய இடம் என்பது உங்களுக்கானதாக இருக்கணும். அப்படின்னா எப்படின்னா, உங்களுக்கானதானாக்கா நீங்கள் வச்சதான் சட்டம்னு ஆடுறது கிடையாது. ஒரு 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 சோசியலாக பழகக்கூடிய நபர்களாக இருக்கணும். அதாவது சக நண்பர்கள், சக என்ன சொல்றது, நம்மளோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய நபர்கள்ங்கிறவங்க ஒத்த கருத்து உடையவர்களா, ஒரே மாதிரி ஒரே சிந்தனையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா அனுசரணையா இருந்தா அந்த இடத்துல நம்ம இன்னும் தொடர்ச்சியா மிக நேசிச்சு வேலை பார்க்கலாம். அந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்த நாம் தமிழர் கட்சி. நான் இந்த நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் போது ஒவ்வொரு நாள் களப்பணியும் போய் ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ரொம்ப விரும்பித்தான் செஞ்சுக்கிறோம். ஆனால் நிறைய இந்த கட்சி வளர வளர எல்லா கட்சியிலுமே மிகப்பெரிய போட்டிகள் இருக்கு. நாம நாம் தமிழர் கட்சியை மட்டும் அவ்வளவு எளிதா சொல்லிட முடியாது. எல்லா கட்சியிலையுமே உள்கட்சி பூசல்ற நிறைய இருக்கு. அதுல நாம் தமிழர் கட்சி விதிவிலக்கு இல்லை. எல்லா கட்சியிலுமே இருக்கும். பல கஷ்டங்களையும் தாண்டி வளர்ந்ததா தானே ஒரு பொறுப்போ ஒரு பதவியோ அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு உயர்வான இடத்துக்கு நம்ம போகும்போது மிக எளிதா போயிட்டோம்னாக்கா அந்த இடத்தோட அருமை தெரியாம போயிடும். அதனால அந்த கஷ்டங்களை எல்லாம் நான் தாங்க தயாரா தான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். அது நீங்க கேட்டீங்க. நான் அதை கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த இடத்துலையும். அதே நேரத்துல என்னுடைய கஷ்டத்தையும் நான் இதை வந்து பகிர்ந்துறேன். நான் நிறைய வந்து மனதளவுல நிறைய புண்படுத்தப்பட்டு, நிறைய புறக்கணிக்கப்பட்டு, நிறைய துன்பமான சூழ்நிலையில தான் இருக்கு. திட்டமிட்டு வேணுக்குனே புறக்கணிச்சு இந்த வளர்ச்சி பிடிக்காம, அதாவது இவன் யூடியூப்ல பேசுறான், டிவிகள்ல போய் பேசுறான், வளர்ந்து வர்றான் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய என்னை புறக்கணிக்க தான் செய்யறாங்க. இன்னும் நீங்க என்னை இத்தனை யூடியூப்ல பாக்குறீங்க, ஏதாவது ஒரு மேடையில என்னை பாத்துறீங்களா? ரொம்ப நாள்ல பேசவே விட மாட்டாங்க. அந்த அளவுல இருக்கு. அதை நான் இல்லையெல்லாம் சொல்லல. ஆனால் நான் முழுமையாக அண்ணனை நம்புறேன். எனக்கு சீமானண்ணன் என்னுடைய உயிர். நான் என்னோட இதுல வந்து என் உயிர் அண்ணன் தான் அவருடைய எண்ணெய் வச்சிருப்பேன். நான் சீமானனை மட்டுமே நம்பி நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தேன். நான் அவரை மட்டுமே நம்புறேன். அவர் எனக்கு எப்போதும் நன்மை செய்வார். நான் அவரை மட்டுமே நம்பி கொண்டிருக்கிறேன். இதையும் கூட நான் பேசுறேன் கூட வெட்டி கத்திரிச்சு, எப்படி சீமானுடைய பேச்சுக்களை வெட்டி கத்திரிச்சு தப்பா போட்டாங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களே நான் பேசக்கூடியதவே கத்திரிச்சு இணையதளங்கள்ல போட்டு பரப்புற அளவுக்கு நிறைய இணையதளங்கள்ல இது பண்ணுவாங்க. நான் இணையதளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதாவது இணையதளத்துலனா ட்விட்டர், ஃபேஸ்புக் இதுல எல்லாம் நான் போய் எதுவும் பண்றது, தம்பிமார்கள்ட்ட பாத்துங்கடான்றேன், அவங்க பாத்துக்குருவாங்க. நம்ம ஏதாவது செய்தினா வாட்ஸ்அப்ல அனுப்பினா எடுத்து போட்டுருவாங்க. நிறைய கஷ்டங்களும் நிறைய துன்பங்கள்லையும் தான் நான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். நிறைய திட்டமிட்டு வேணுக்குனே புறக்கணிப்புகள், வேணுக்குனே அதெல்லாம் செய்வாங்க. வேணுக்குனே பயங்கரமான திட்டமிடலா இருக்கும், பயங்கரமான புறக்கணிப்பா இருக்கும். அதாவது திமுக அதிமுக நம்மளுக்கு எதிராக வேலைகள் செய்யறாங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களே என்னை பத்தி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காங்க நான் சிறைக்கு போனதுக்கு பிறகு. ஒரு தம்பி போட்டிருக்கேன், நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு தம்பி வந்து போட்டிருக்கேன், பரவாயில்ல, அவன் மேலேயும் நம்ம அன்பு செலுத்திட்டு தான் போகணும். 1 மணி நேரம் போட்டிருக்கேன், நம்மளை பத்தி பேசியிருக்கேன். நாம் தமிழர் கட்சிக்குள்ள இளைஞர் பாசறையில சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். அந்த தம்பிட்ட அடுத்த நேர்காணல் ஒரு சில கேள்விகள் சார்பா நம்ம இல்ல நீங்க கேளுங்க, தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு நபர் மீது நீங்க அபாண்டமா பழி சுமத்தும் போது அந்த நபர் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரான்னு முதல் பார்க்கணும். நான் சிறையில இருக்கிறேன், என்னை பத்தி வெளியில அவதூறு பேசுறீங்க. அவர்களுடைய திட்டம் என்னன்னா, சிவசங்கரன் நாம் சிறையை விட்டு வெளியில வந்தோடனே அண்ணன் சீமானை விமர்சிப்பார், சீமானனை அறிக்கை கொடுக்கல, சீமானனை ஆர்ப்பாட்டம் பண்ணல, சிவசங்கரன் கைதை கண்டிக்கல, அதனால சீமானனை வந்து சிவசங்கரன் வந்து கண்டிப்பாக புறக்கணிச்சு பேசுவாரு, சீமானனை விமர்சிச்சு பேசுவாரு, நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பாரு, அவருடைய கோபங்களை பூரா நாம் தமிழர் கட்சியில காட்டிட்டு நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில போயிடுவார் நினைச்சாங்க. நான் எதுக்காக நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில போகணும்? இதன் அரசியல் கட்சியா, பிழைப்புவாத அரசியல் செய்யக்கூடிய கட்சியா? என் இனத்திற்கான ஒரே விடிவு இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த இனத்திற்கான கடைசி ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமான் மட்டும்தான். நான் அப்படி இருக்கும்போது எப்படி விட்டுட்டு போக முடியும்? எனக்கான கஷ்டம், எனக்கான துன்பம், எனக்கான கெட்ட நேரம் நான் கஷ்டப்பட்டேன். பரவாயில்ல, இந்த கட்சியோ அண்ணனா குரல் கொடுக்கலையா, இன்னொரு நாள் குரல் கொடுக்குற அளவுக்கு நான் நம்பிக்கையா நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். ஒருவேளை அண்ணன் போய் கூட தவறுதலா சொல்லி கொடுத்துருக்கலாம், அண்ணன் சிவசங்கரன் அப்படினே, சிவசங்கரன் இப்படினேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அண்ணனும் ஒரு வேலை இருக்குமோன்னு நம்பி இருக்கலாம். ஆனா இப்ப நினைச்சிருப்பாரு கண்டிப்பா, நானும் ஒரு நாள் கூட அண்ணன் போய் ஏன்னா எனக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணல, எனக்காக நான் என்னுடைய வந்து கல்குவாரிக்காரங்க வந்து என்னை வந்து அடிச்சாங்களே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்களே, ஏன் எனக்காக நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல, எனக்காக ஏன் ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியில வரல அப்படின்னு அண்ணன் கேட்கவே இல்லை. வந்து வெளியில வந்தோன்னே அண்ணனை போய் சந்திச்சேன், பேசினேன், சிரிச்சேன், வந்தேன். அதுக்கப்புறம் அவருடைய பிறந்த நாளுக்கு போனேன் வீட்டுக்கு. ஏன் பிறந்த நாளுக்கு அவரை சந்திச்சேன். என்ன சொன்னாரு?
நான் இந்த கைது சம்பந்தமாவும் மற்ற எது சம்பந்தமாக பேசுவேன். அது அண்ணனுக்கு தெரியும். இந்த காணொலியை கூட அண்ணன் பார்க்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இந்த காணொலியும் கத்திரிச்சு அண்ணனுக்கு அனுப்புவாங்க. அதெல்லாம் அது அண்ணனுக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் கூட நான் அண்ணனை முழுசா நம்பிட்டு தான் இருக்கிறேன். அண்ணன்ட்ட போய் கைது சம்பந்தமாலாம் எதுவுமே நான் பேசுறேன். நான் போனேன், நல்லா இருக்கியாடா, சாப்பிட்டியாடானாரு, நல்லா இருக்கேன்னு. சரி கவலைப்படாம இரு, நான் இருக்கிறேன், எதுவும் கவலைப்படாத, போய் நல்லபடியா களப்பணியை செய் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட எனக்கு நான் சொன்னேன் இவ்வளவு புறக்கணிக்கிறாங்க, இவ்வளவு நிறைய துன்பங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு திட்டமிட்டே புறக்கணிக்கிறாங்களாம் சொன்னேன். ஆனால் ஒரு நாள் கூட சீமானன்ட்ட போய் அண்ணே இவங்க என்னை எப்படி செஞ்சாங்க, அவங்க என்னை செஞ்சாங்க, என் பேரை அங்கே போடல, என் போட்டோ அங்கே போடல, ஒரு கம்ப்ளைண்ட் கூட நான் போய் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் செய்யக்கூடிய களப்பணியில கூட அண்ணனுக்கு அனுப்ப மாட்டேன். எங்காவது ஒரு இடத்துல நான் செய்யக்கூடிய களப்பணி உண்மையிலேயே பேசப்படுற களப்பணினா யார் மூலமாவது அண்ணனுக்கு போயிடும். நான் உண்மையிலேயே புறக்கணிக்கப்படுறது, நான் உண்மையிலேயே கஷ்டப்படுறது அண்ணனுக்கு ஏதாவது ஒரு வெளியில போய் சேர்ந்துடும், இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் அதை செஞ்சிடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அதனால அண்ணனை முழுசா நம்பிட்டு அண்ணன் இருக்காரு, அவ்வளவுதான். அதாவது எவ்வளவு கஷ்டம் இருக்கு அவருக்கு. ஒரே ஒரு மாவட்டத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம், ஒரே ஒரு தொகுதிக்குள்ள மட்டும் நம்ம குடியிருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மளே இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கும் போது 234 தொகுதியும் அண்ணன் கவனம் செலுத்தணும். பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான பிரச்சனையை அண்ணன் கவனிக்கணும். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான பிரச்சனையை அண்ணன் கவனிக்கணும். அவருடைய குடும்பத்தையும் அவர் பார்க்கணும். எவ்வளவு பிரச்சனைகளை தாங்குவார். அவரும் ஒரு சராசரி மனிதன் தானே. அவர்கிட்ட நம்மளும் போய் என்ன இவன் அப்படி பண்றேன், இவன் இப்படி பண்றேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நம்ம கல்விக்கு அது அழகு இல்லை. நம்மளுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பக்குவத்தோட நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு இதுவும் கடந்து போகும்னு கடந்து போய்கிட்டு இருக்கேன். எல்லாம் சரியாக நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா வந்து விதைக்கு தயாராயிருச்சு. இந்த கரும்பு வந்து பொங்கலுக்கு நம்ம போகல. என்ன காரணம் நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா பொங்கலுக்கு கரும்பு விற்காம வச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. உண்மையிலே இது வந்து பாத்தீங்கன்னா விதைக்காக. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஒவ்வொரு மொழிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு மொழிகளுக்கான இடைவேளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா இது வந்து விதை கரும்புக்காகவே தயாரிச்சு. இப்ப நம்ம இது விற்க வேண்டிய கரும்பெல்லாம் வித்து போயிருச்சு. இந்த 3-4 வயல் இருந்துச்சுல, இது ஊராமே பாத்தீங்கன்னா விதை கரும்புக்கு. இது அப்பதான் இந்த குறுகிய மொழிகள் இருந்தாத்தான் ஒவ்வொரு மொழியிலுமே இருக்கக்கூடிய இப்ப வெட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த ராட்டி இருக்கு, இது ஒவ்வொன்றும் முளைப்பு. ஆமா, அதுக்காகத்தான் விதை கரும்புக்காகத்தான் இந்த ஷார்ட்டா வளர்ற மாதிரி வைக்கிறது. இதுல வந்து செயற்கை உரங்கள் எதுவுமே போடாம முழுக்க விதைக்காகவே தயார் செய்யறது. நீங்க சாதாரணமா போய் ஒரு கரும்பு விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கரும்பு கொண்டு போய் விற்கிறீங்க. இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து விவசாயிகள்ட்ட வாங்குறது 10 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஆனா வெளியில கொண்டு போய் விற்கிற வியாபாரிகள் பாத்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபாயெல்லாம் கரும்பு சொல்லி விற்பாங்க. ஆனால் விவசாயிகள்ட்ட தோட்டத்துல வந்து அவங்க எடுக்கும்போது 10 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க கரும்பு. இதே இது நம்ம விதைக்கு கொடுத்தோம்னா, சக விவசாயிகளுக்கு விதை கொடுத்தோம்னாக்க ஒரு 20 ரூபா 15 ரூபா அப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி இது வரலாம். இதை அப்படிங்க இதே கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கு. நீங்க வந்து பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏன்னா கரும்பு தினாத்தான் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும். இதுல நண்பர்கள்ட்ட சொல்லி, இந்த தமிழ் ஆராய்ச்சியில பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட சொல்லி இந்த கரும்புக்கு என்ன, ஆமா பொங்கலுக்கு கரும்புக்கு என்ன சம்பந்தம், இது எப்படி வந்துச்சு, நிறைய விடயங்கள் இருக்கு. இப்ப பஞ்சாமிர்தம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல நமக்கு. பஞ்சாமிர்தம் கூட பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரசாதம் சொல்லலாம். இப்ப ஐயப்பன் கோயில ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க, நம்ம ஒரு பாயாசம் என்னமோ இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஞ்சி போனா ஒரு 15 வருஷத்துக்குள்ள கொண்டாந்தது. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போனா இங்க இருந்து போய் நெய்யெல்லாம் கொண்டு போய் இருமுடி கட்டி போவாங்க. நெய், அந்த தேங்காய் நெய் அதெல்லாம் கொண்டு போய் வச்சு போட்டு வருவாங்களே தவிர அங்க இருந்து எதுவும் வாங்கிட்டு வந்ததா எனக்கு பழனி வந்து வாங்கிட்டு வருவாங்க. பழனி வந்து பஞ்சாமிரதம் வாங்கிட்டு போவாங்க. இப்ப தெரியும்லங்க, அவனுக்கு மலையாளத்தை வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி இது ஒரு மிகப்பெரிய வியாபாரம், பெரிய பிசினஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்பயும் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு இப்ப பஞ்சாமிரத டப்பா வேணா ஒரு 5 டப்பா வாங்குவாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அங்க வாங்குறதுனால அங்க ஒரு 2 டப்பா, இங்க ஒரு 3 டப்பா, அந்த பாயசம் ஒரு 2 டப்பா, இங்க ஒரு 3 டப்பா பஞ்சாமிரதன்ட்டு அப்படி போயிடுறாங்க. அப்படிதான் இருக்கு. அதாவது இன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவே முருகன் கோயில் தான் இருந்தாலும் அந்த திருப்பதியில எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்டே பல 1000 கோடிக்கு விற்கிதுங்க. அது மாதிரி இது எல்லாமே வாணிபம் தானே, இது எல்லாம் பிசினஸ் தானே. ஒட்டுமொத்த உலகமே பொருளாதாரம். ஆமா, முழுக்க இது. இன்னைக்கு இங்க பாருங்க பாலா, காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பிராண்டு பேஸ்ட், என்ன பிராண்டு பிரஷ், என்ன பிராண்டு சோப்பு, சீப்பு, பல்பொடி, என்ன தேங்காய் எண்ணெய், இது எல்லாம் அன்றாட பொருட்கள்ல நீங்க எதெல்லாம் பயன்படுத்துறீங்க, அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிசினஸ். அந்த வியாபாரம் தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே வீழ வைக்குது. இன்னைக்கு கார்பரேட் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றான். இந்தியாவில் வந்து என்ன சொல்றது, ஹிந்துஸ்தான் லீவர்னு வச்சிருக்கான், பாகிஸ்தான் லீவர்னு வச்சிருக்கான், ஸ்ரீலங்காவில் லங்கன் லீவர்ஸ்னு வச்சிருக்கான். ஆனா இது எல்லாத்தோட ஓனர் யாருன்னா யூகேல இருக்கான். யூனிலீவர் தான் இதோட பிரதான இது மாதிரி. இன்னும் இந்த உலக அரசியலே வந்து நிறைய ஐயா இவர் கூட ஹீலர் பாஸ்கர் பேசியிருப்பா. அப்படி நம்ம பாரிசாலன் கூட நிறைய அது சம்பந்தமா இலுமினாட்டி சம்பந்தமா நிறைய. ஆமா, நம்மள வரை பிடிக்குதோ அந்த நிறுவனங்களுக்கான போட்டிகள்ல தான்
நோய் பரப்புறது, நோய்க்கான உணவுகளை பரப்புறது, மருந்து அதுக்கு விற்கிறது. திட்டமிட்ட இவனே நோயை உற்பத்தி செய்வான், அந்த நோயையும் பரப்புவான், அப்புறம் திட்டமிட்ட அந்த நோய்க்கான மருந்தையும் கொண்டு வந்து விற்பான். இது உலக அரசியல். எப்போ இது உலகமயமாதல் உலகமயமாதல் குளோபலைசேஷன் என்னைக்கு வர ஆரம்பிக்குது அன்னைக்கு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சுச்சானே. அப்ப இருந்தே தமிழ் கலாச்சாரமும் தமிழ் பண்பாடு தனித்துவமான பண்பாடு அழிய அன்னைக்கே எனக்கு விதை போட்டாங்க. இதுல நம்மளோட அப்பா அம்மாக்கள் ஒரு எப்படி சொல்ற விக்டிம் ஆயிட்டாங்க. ஆமா. இப்ப நம்ம அதை மாத்த துடிக்கும் போது அதுக்குன்னு ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி எழுந்து நிக்குது. இப்ப இந்த நாம் தமிழ் கட்சி நிறைய செயற்பாட்டு வரைவு வச்சு, செயற்பாட்டு வரைவில் நிறைய செயற்பாடு திட்டங்களை வச்சிருக்கு. இப்ப நத்தம் சிவசங்கரன் அவர்களுக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கணும்? ஏன்னா நீங்க மால்தீவ்ஸ் போயிருக்கீங்க, நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, இல்ல நிறைய நாடு போயிருக்கீங்க. இப்போ அவருக்கு ஒரு கனவு, நீங்க வேற நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறீங்க, எந்த ஒரு கொள்கைக்காக நாம் தமிழ் கட்சியோட நீங்க பயணிங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை எப்படி மாத்தணும், எப்படி இருக்கணும் தமிழ்நாடு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நம்மாழ்வார் ஐயா ஒரு வீடு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஒரு வீடுனாக்க எல்லாரும் ஒரு வீடுனாக்க அந்த வீட்டை சுத்தி எத்தனை மரங்கள் இருக்கணும், என்னென்ன உயிரினங்கள் இருக்கணும், அதாவது விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி என்னென்ன இருக்கு. ஆமாமா, அவரு புங்க மரம்னு சொல்லியிருக்க மாட்டாரு, வேம்பு முருங்க மரம். ஆமா ஆமா, முருங்க மரம் சொல்லியிருப்பாரு, வேம்பு சொல்லியிருப்பாரு, முருங்கை சொல்லியிருப்பாரு, கீரை வகைகள் சொல்லியிருப்பாரு, ஒரு பசுமாடு, கருவேப்பிலை செடி, இப்படி நிறைய அந்த மரங்கள் என்னென்ன இருக்கணும், உயிரினங்கள் என்னென்ன இருக்கணும், ஆடு மாடு கோழி, அந்த உயிர் உணவு சங்கிலி அதுகளெல்லாம் சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு வீடுங்கிறது அப்படி இருக்கணும். ஒரு நாடுங்கிறது எப்படி இருக்கணும்னா, இந்த நாட்டினுடைய அந்த முறை செய்யா மனம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு என்ன வகையான குறைகள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு, முன்னக்கூட்டியே தெரிஞ்சு அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான அரசாக இருக்கணும். மாநில மன்னன் அப்படி பரவாயில்லையாப்பா, அந்த குரலாம் நான் வச்சிருக்கீங்க. அது மாதிரி வச்சுங்க. அந்த மாதிரி தான். அதாவது ஒரு மக்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள், இப்போ ஒரு புயல் வரப்போதுன்னா அந்த புயலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னன்னு சிந்திச்சு இந்த மண்ணுக்கான அரசியலையும் இந்த மக்களுக்கான அரசியலையும் செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இருந்தால் இந்த மக்களின் தேவைகள் பூர்த்தியாகும். இன்னொன்று, தற்சார்பு பொருளாதாரம் இருக்கணும். நோய் இல்லாமல் மக்கள் வாழணும். நீங்க பணக்காரனா வாழணுமா, ஆரோக்கியமா வாழணுமான்னு கேட்டால் ஆரோக்கியமா வாழணும். அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழணும்னா அவனுக்கான ஆரோக்கியத்திற்கான உணவு பழக்க வழக்கம் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த அரசு தான் முடிவு செய்யணும். திட்டமிட்டே நோயை பரப்பக்கூடிய உணவு வகைகளை மக்களுக்கு பரப்புறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஏன் அதை செய்யலை, அந்த அரசாங்கம் ஏன் தடுக்கலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசு தான் இந்த வியாபாரிகளுக்கான இடைத்தரகர்களாக இருக்கிறார்கள். மக்களை எப்படியெல்லாம் இந்த இடைத்தரகர்களாகிய அரசியல்வாதிகள் பணத்தை கொடுத்து வாக்க வாங்கிடுறது, அந்த பக்கத்தில் கார்பரேட்டுக்கு புரோக்கரா இருக்கு. இப்போ இதுகளையெல்லாம் சரி செஞ்சு இந்த மக்கள் நிம்மதியாக ஆரோக்கியமாக தற்சார்பு பொருளாதாரத்தோடு வாழ வேண்டும். ஒற்றுமையாக சாதி மத பேதங்களை கடந்து அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். அப்படி ஒரு தமிழகத்தை பார்க்க வேண்டும். ஏன் கேட்டேன், நான் புதிய கட்சிகள் உருவாகி வரும்போது அவங்கள்ட்ட செயற்பாட்டு திட்டம், செயற்பாடு வரைவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஒரே ஒரு விஷயத்துல அவர்கள் செயற்பாட்டு வரைவு இருக்கு, உங்களுக்கு தெரியல. அவருடைய செயற்பாட்டு வரைவு அவருடைய குடும்பத்துக்கு பிசினஸ் தேவையான பணம் சம்பாதிக்கும். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதுலயே ஃபோக்கஸ் பண்ணி ஊழலை ஒழிச்சா நாடு நல்லாயிரும், ஊழலை ஒழிச்சா நாடு நல்லாயிரும்னா அப்ப மற்றதெல்லாம் எங்க போய் பாக்குறது? பண்பாடு, கலாச்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதாவது இவர்களுக்கு அந்த மஞ்சகாமலம் வந்தவனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர்களுக்கு ஊழல் செய்யக்கூடிய நபர்கள் அவர்கள்ன்றால் அந்த ஊழல் மட்டுமே அவர்கள் கண்ணுக்கு தெரியுது. ஊழலையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு, அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய ஆவணங்களை புதுப்பித்தல், மீள் உருவாக்கம் செய்தல், இப்படி நிறைய கடமைகள் இருக்கு. எதையுமே கண்டுக்கிறோம், எதையுமே இல்ல, அவங்களுக்கு தெரியாது பாலா. நீங்க நான் என்ன சொல்றேன், இப்ப விவசாயத்தை பத்தி தெரிய கண்டதே இந்த கரும்பை வெட்டுனேன்னே நான் எடுத்து அருவாளை சீக்கிரம் எனக்கு தெரியுது, அதனால அதை செய்யறேன். தெரியாதவன்ட்டு அருவாளை கொடுனா அந்த அருவாளை சோத்தாங்காயில பிடிக்கணுமா நொட்டாங்காயில பிடிக்கணுமா தெரியாது, லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கணுமா ரைட் ஹேண்ட். நீங்க போய் பேசுறாங்கல்ல, புரட்சியெல்லாம் பேசுறாங்க, ஒண்ணும் இல்ல. உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு பச்சரிசி எவ்வளவு நாள்ல விளையும், புழுங்கரிசி எவ்வளவு நாள்ல விளையும் கேளுங்க. பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் வித்தியாசம் கேளுங்க. அது தெரியாது அவங்களுக்கு. அதாவது அவர்களுக்கு இந்த மண்ணில் இறங்கி வேலை செய்யும் போது செருப்பு போட்டு வேலை செஞ்சா எப்படி இருக்கும், செருப்பு போடாம வேலை செஞ்சா எப்படி இருக்கும், காலை வெயில்ல வேலை செஞ்சா எப்படி இருக்கும், மதிய வெயில்ல வேலை செஞ்சா எப்படி இருக்கும், காலையில இருந்து மதியானத்திலிருந்து வேலை பார்த்த ஒரு நபர் மதியான உணவு உண்ட பிறகு உடனடியாக வேலை பார்க்கறதுல எவ்வளவு சிரமம் இருக்கு, அந்த வசதி. அதெல்லாம் அந்த வேலை பார்க்குற நபர்களுக்கும் அந்த விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்டு பின்புலத்திலிருந்து, விவசாய குடும்பத்தின் பின்புலத்திலிருந்து வந்த ஒரு அரசியல் தலைவனுக்கு மட்டுமே அந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். சீமானனை போய் கேட்டு பாருங்க, பச்சை மிளகா மூடையை வித்துதே எங்க அப்பா என்னை சென்னைக்கு அனுப்பி விட்டாரு அப்படிம்பாரு. அப்படின்னா என்னன்னா, அவர் அந்த விவசாயம் அப்பாவோட சேர்ந்து இரவு நேரங்கள்ல போய் 3 மணி நேரம் தான் கரண்ட் வர, அந்த 3 மணி நேரம் கரண்ட்டுக்காக நைட்டு 12 மணி எழுதி உட்காந்துருந்து 3 மணி நேரம் வரக்கூடிய இரவு மின்சாரத்தை பயன்படுத்தி தான் விவசாயத்துக்கான தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது இருக்கும். அப்படிலாம் கஷ்டப்படுதே நான் மிளகா காட்டுக்கு தண்ணி பாய்ச்சுவோம் நானும் அப்பாவும். அதற்கு பிறகு அந்த மிளகாயில் விளைஞ்சதை வச்சுதான் எங்க வீடு குடும்பம் நடத்தணும் அப்படின்றதெல்லாம் அண்ணன் சொல்றாருன்னா, அவர் அந்த கஷ்டப்பட்டிருக்காரு இரவு நேரத்தில். அதனாலதான் அவர் பேசுறாரு இலவச மின்சாரம் வேணும் விவசாயிகளுக்குன்னு. ஏன்னா அவர் இரவு 12 மணிக்கு போய் மின்சாரம், அதாவது அந்த 3 பேஸ் லைன் வரணும்,
மற்ற நேரங்கள்லாம் 2 பேஸ் நைட் 10 மணிக்கு மேலதான் ஒரு சில நேரம் 3 பேஸ் வரும். அப்போ அவர் சொல்ற காலகட்டங்களில் 12 மணிக்கு விட்டுருப்பாங்க போல தெரியுது. 3 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த 12 மணி நேரத்துக்கு காத்திருந்து அந்த 3 பேஸ் லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் மோட்டர் ஆன் ஆகும். அந்த மாதிரி மோட்டர் ஆன் ஆனதுக்கு அப்புறம் மோட்டர் இயக்கி அதை வந்து தண்ணியை பாய்ச்சி விடிய தண்ணி பாய்ச்சிட்டு வந்து அதற்கு பிறகு அவர் வந்து பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லணுங்கிறது ஒரு சாதாரண விடயம் இல்லை. இந்த கஷ்டங்கள்லாம் பட்டதுனாலதான் இரவு நேரத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் போதாது, முழு நேரமும் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு அவர் பேசுறாருன்னா அந்த அவர் பட்ட கஷ்டம் தான் இங்க பிரதிபலிக்குது. அப்படிதான் எல்லா தலைவர்களும் இருக்க வேண்டும், உருவாக வேண்டும். ஆனா கடைசியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி. எல்லாம் எப்படி இருக்கு? எல்லையை குடிங்க. எல்லையை எப்படி இருக்குன்னு நான் கேட்கணும். எங்க ஊருக்கு வந்துட்டு இளநீ எப்படி இருக்குன்னு நான் கேட்கணும். நீங்க இளநீ எப்படி இருக்குன்னு. கடைசி கேள்வி இது இல்ல, இன்னொன்னு இருக்கு. இதை வந்து இது உங்க ஃபீலிங்கோட டச் பண்ணுறேன். ஃபீலிங்கோடயா? போதுமியா எடுத்த ஃபீலிங். கடைசியா பொங்கலுக்காக நீங்க வந்து நிறைய நேர்காணல்ல உங்களோட மகனை பத்தி பேசுறது உண்டு. ஏன்னா அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதை என்ன பேச ஆரம்பிச்சீங்க. கண்டிப்பா. இப்போ நான் என்ன கேள்வி அப்படின்னா, இளைஞர் நத்தம் சிவசங்கரனுக்கும் அப்பா நத்தம் சிவசங்கரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரொம்ப கஷ்டம்யா. நம்ம வந்து இந்த மூக்குநாங்கயிறு இல்லாத மாடு மாதிரி தெரிஞ்சோம். நம்மளுக்கு மூக்குநாங்கயிறு இந்த கால் கட்டு போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சிக்கலான ஒரு உண்மையிலே இல்ல. அதாவது கால் கட்டுன்னு சொல்றது எப்படின்னா, நம்மள ஒரு நபர் கேள்வி கேட்கிற நபர், கேள்வி கூட உரிமையா, அது உரிமையா இருக்கும், அன்பா இருக்கும், கோபமா இருக்கும், என்ன சொல்றது, கண்ணீரோட இருக்கும், சிரிப்போட இருக்கும், இப்படி பல்வேறு வகையான கேள்விகளா இருக்கும். அப்ப அந்த மனைவி அப்படிங்கிறவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கும். இந்த மனைவியிலையும் கூட ஒரு 2-3 விதமா இருக்கும். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயார்த்தம் பண்ண உடனே ஒரு வகையான மனைவியா நம்மள்ட்ட ஒரு ரொம்ப நம்ம என்ன சொன்னாலும் சரின்னு கேட்கக்கூடிய மனைவியா இருப்பாங்க. அதான் நிச்சயதார்த்தத்தை முடிஞ்சதுல திருமணம் முடிஞ்ச பின்னாடி புதுமண தம்பதியா இருக்கையிலையும் கொஞ்சம் நம்ம சொல்றதை கொஞ்சம் அதாவது ஒரு 50% நம்ம சொல்றதை கேட்கறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வளகாப்பு முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போவாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு குணாதிசயத்தை நம்மகிட்ட காட்டுவாங்க. குழந்தை பிறந்து திரும்ப மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்பதான் உண்மையான மனைவியை நீங்க பார்க்க முடியும். அதற்கு நீங்க பார்த்த மனைவியோட முழு முகம் அதுவா இருக்காது, அப்படி இருக்கு. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்காக நம்ம நிறைய விடயங்களை வந்து விட்டு கொடுத்து போறது மாதிரியும், நிறைய விடயங்களுக்காக வந்து நம்மளுடைய இன்ப துன்பங்களை பூரா தவிர்க்கிற மாதிரி இருக்கும். அது அந்த குழந்தை வளர்ப்புல அவங்க இருக்கிறது ஒரு பக்கம். நான் நிறைய என் தந்தையாருக்கு 11 குழந்தைகள், 2 தாரம் எங்க அம்மா தவறினதுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு திருமணம் பண்ணாரு. என்னோட கூட பிறந்தவங்க 3 பேர், திரும்ப சித்தி அவங்களுக்கு 8 குழந்தைங்க, மொத்தம் 11 பேர் நாங்கள் அண்ணன் தம்பி. அப்படின்னா எப்படி இருந்திருக்கு எங்கள் குடும்பம்னு பாருங்க. அப்படிலாம் இருந்து அதனால தான் சிறு வயதிலே நான் கொஞ்சம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் வந்து என் மகன் வந்த பிறகுதான் அந்த அன்பு பாசத்தை நான் உணர்ந்தேன். அண்ணன் கூட சீமா அண்ணன் கூட தம்பி மாவீரன் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அது அவர் பாசமா இருக்கையில நான் யோசிப்பேன், சார் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கும்போது நம்ம இப்படித்தானே இருப்போம்னு அப்போ யோசிக்கிறீங்க. அதற்கு பிறகு வந்து அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மொட்டை அடிக்கும் போது கூட, பையனுக்கு மொட்டை அடிக்கும் போது கூட அண்ணனும் சேர்ந்து எழுதிருப்பாரு. அது மாதிரிதான் இருக்கும். அது அந்த குழந்தை என்றால யாழ் இனிது குழல் இனிது தன் மக்கள் மழலை சொல் கேளார் அப்படிம்பாங்க. அது மாதிரியே தன்னுடைய குழந்தையினுடைய அன்பு பாசம் சிரிப்பு அதை நினைச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கு, நினைச்சு கேள்வி கேட்கிற மாதிரி, நினைச்சு ஒரு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். அவன் நம்மளை கேள்வி கேட்டான். இப்ப இருக்கிற பயில இருக்காங்க பயங்கரமா கேள்வி வைப்பாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. நம்ம தந்தையார் நம்மள்ட்ட வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து கடுமை காட்டுறது போல அவங்க நம்மள்ட்ட கண்டிஷனா நடந்துகிட்டது மாதிரி எல்லாம் நம்மளால அவங்கள்ட்ட நடக்க முடியல. ஏன்னா எல்லா பேருமே ஆளுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிள்ளை மேலேயும் நம்ம போய் கோவத்தை காட்டணுமா, அவன் கேட்கறத செய்வான் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதுவே மிகப்பெரிய தவறும் கூட. ஒரு தந்தையாக இருந்து ஒரு பெற்றோராக இருந்து தன் குழந்தைகளுக்கு கேட்பதெல்லாம் வேண்டியதெல்லாம் செய்யறது வந்து ரொம்ப தவறான ஒண்ணுன்றத மற்றவர்களுடைய ஒரு சில துன்பங்களின் போது ஒரு சில வழக்குகளை நான் வந்து ஒரு வழக்கறிஞராக எதிர்கொள்ளும் போது நான் அதெல்லாம் வந்து உணர்ந்திருக்கேன். குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப அருமையானது, ரொம்ப அற்புதமானது, ரொம்ப பொறுப்பா இருக்க வேண்டியது ஆயிருது. முன்னாடி வந்து ரொம்ப சுதந்திரமா ரொம்ப சௌரியமா இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப பொறுமையா ரொம்ப பொறுப்போட கவனமா செயல்பட வேண்டியதா இருக்கு. அவர்களுக்காக நாம வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இதற்கு முன்னாடி நம்ம இனம், நம்ம மக்கள், நம் மொழி, நம்மளுடைய கட்சி அப்படின்னு இருந்தோம். அதை இப்போ கொஞ்சம் குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் கொஞ்சம் குறைச்சிக்கிற வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. சரிங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நத்தம் சிவசங்கரன் அவர்களுடைய பல்வேறு கோணங்களை வந்து இந்த காணொலியிலே வந்து ஒட்டுமொத்தமா நான் எடுக்கணும். நிறைய வாயை பிடிக்கிட்டீங்க. ஆமா, ஏன்னா இப்போ வெளிநாட்டுல இருந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே நத்தம் சிவசங்கரன் அப்படிங்கிறது ஒரு ஆளு, கல்குவாரி வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பிம்பம் போய் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் வந்து ஒட்டுமொத்தமா நத்தம் சிவசங்கரன் ஒரு பேக்கேஜா நம்ம கொடுத்தாச்சு. இவ்வளவு நேரம்
உங்களோட டைம் வந்து ஒதுக்கி இந்த நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த காணொலிக்காக பேட்டி அளித்ததில் ராவணன் ஊடகம் சார்பாக மிக்க நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய நீங்க இவ்வளவு தூரம் அங்கிருந்து பயணிச்சு மதுரையிலிருந்து நம்ம கிட்டக்க தான் இருக்கு, இருந்தாலும் கூட அங்கிருந்து வரணும்ல, இவ்வளவு பொருட்களை இவ்வளவு படப்பிடிப்பு கருவிகள் இவ்வளவு எடுத்துக்கிட்டு 4 பேரை கூட்டிகிட்டு அங்கிருந்து வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவு தூரம் அங்கிருந்து வந்து என்னுடைய தோட்டங்களுக்கு வந்து என்னோட இவ்வளவு நாள் அநேகமாக ஒரு நாள் பூராமே நம்ம இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துலையே நம்மளுடைய இயற்கையான வாழ்விடங்களையும் காட்டிட்டு ஒரு காணொலி பேசுறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய நன்றி ராவணனுக்கு. நான் எத்தனையோ ஊடகங்களில் போய் ஒரு அறைக்கில் உட்காந்து பேசியிருக்கேன். இன்னைக்கு என் வீடு என் தோட்டம் அப்படிலாம் சுற்றும் போது நான் வீடு கட்டலை, கூடிய விரைவில் வீடு கட்டிடுறேன். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். கடனெல்லாம் அடைச்சிட்டு விரைவில் கடனை பூரா அடைச்சி முடிக்கணும். அதற்கு பிறகு இந்த சிறை போன காரணத்தினால நிறைய கடன் ஆகிடுச்சு. விரைவில் கடனெல்லாம் அடைச்சிட்டு வீடுகளை கட்டிட்டு அந்த வீட்டினுடைய புதுமனை புதுவிழா அழைக்கிறேன். அதற்கு முன்னாடியே கூட நத்தத்தில் வந்து மிக விரைவில் ஒரு பிரச்சார வண்டி தயார் செய்ய போகிறோம். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக மிக விரைவில் 2023 ஒரு பிரச்சார வண்டி, காணொலி பிரச்சார வண்டியாக தயார் பண்ணுறோம். விரைவில் தயார் பண்ணிட்டு கூப்பிடுறேன். கண்டிப்பாக வந்து மீண்டும் எங்கள் ஊருக்கு வந்து அந்த காணொலியை பதிவு. அடுத்த தேர்தலுக்கு வந்து நத்தம் சிவசங்கரன் தயார். கண்டிப்பா. அதுக்குன்னு வேட்பாளர்னு சொல்லிடாதீங்க. அண்ணன் பார்த்து அது முடிவு செய்வார். நான் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார். நான் ஒரு ப்ரொபகண்டா செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய மாநில கொள்கை செயலாளராக இருந்து எந்த தொகுதியை எனக்கு பொறுப்பாக ஒப்படைத்து இதை வேலை செய்யினாலும் நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். வேட்பாளராக நின்று போட்டியிடுன்னு சொன்னாலும் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். அதை பற்றி அது ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அது கொஞ்சம் கடுமை. வேட்பாளராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல். அது பாராளுமன்ற தொகுதி வேட்பாளருங்கிறது 6 சட்டமன்ற தொகுதியை போய் நம்ம சுற்றி பிரச்சாரம் செய்யணும். இது கடுமையானது. இருந்தாலும் அந்த கடுமையான ஒரு என்ன சொல்றது, கஷ்டமான ஒரு இன்பம் அதையும் கூட அனுபவிக்க தயாராக தான் இருக்கிறேன். விரைவில் பிரச்சார வண்டியை தயார் செய்கிறேன். வாங்க, எல்லாருமே வாங்க. இப்போ நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்ததுக்கும் எங்கள் ஊரை பூரா படம் பிடிச்சதுக்கும் ராவணன் ஊடகத்திற்கும் உடன் வந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் நத்தம் சார்பாகவும் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய எம் உயிருக்கினிய தாய் தமிழ் உறவுகளே, பல்வேறு வகையான இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் பல சேனல்களை இழந்த பிறகும் கூட தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்தில் களமாட வேண்டும், நாம் தமிழர் கட்சிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ராவணன் வலையொலி பல்வேறு கஷ்டங்களை தாண்டி இந்த வலையொலி பக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் சரி, மற்ற நம் சார்ந்த உறவுகளுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து பின்தொடர்ந்து உதவுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர். நமது தமிழ் தேசிய அங்காடியில் தமிழ் தேசிய வடிவமைப்புகள் கொண்ட படச்சட்டங்கள், கைபேசி உரைகள் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் பரிந்துரைத்த புத்தகங்கள் மற்றும் பல பொருட்களை வாங்க 7871003935 என்ற எண்ணை பகிரியில் தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு தமிழ்நாட்டு தயாரிப்பு.